Hello friends, welcome to my channel. தேவையில்லை. ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த துருவலை கொட்டணும். கொட்டிட்டு நல்லா பரத்தி விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் இதை நல்லா கிளறி சூடுபடுத்த ஆரம்பிக்கணும். விட்டு விட்டு கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது சுருங்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலேயே வேகவும் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது.
அல்வாவும் பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை இதில் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். அவ்வளோதான், சூப்பராக சுவையான அல்வா தயாராகிடுச்சு. அல்வா சரியான பதத்தில் தான் இருக்குதுன்றது இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கரண்டியிலேருந்து அப்படியே விழுந்துடும். இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.